ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்க இந்த மாதிரி ஃபோட்டோஸை எப்படி எடிட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற எந்த வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு உங்களுக்கு டூன் ஆப்ன்ற ஒரு ஆப் தேவை. இதனோட மோடட் அப்ளிகேஷன் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்ட பிறகு உங்களோட ஃபேஸ் எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மேலே டிக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் கண்டிப்பாக தேவை. கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வரும். மேலே எரேசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்ட பிறகு உங்கள் முகத்தை மட்டும் வச்சுக்கணும். மிச்சம் இருக்க கீழே இருக்க எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எரேஸ் பண்ணுறங்க. எரேஸ் பண்ணிட்ட பிறகு மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்ட பிறகு உங்கள் முகத்தை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேக்ரவுண்ட் இருக்குது. உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் வேணுமோ அந்த பேக்ரவுண்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி முகத்தை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்ட பிறகு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சேவ்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகிடும்.